Hello everyone. நம்ம டாப் 100 ப்ராப்ளம்ஸ் இன் கிராவிடேஷனில் பார்ட் 5 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே பார்ட் 4 வரைக்கும் 4 வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. பார்ட் 5ல நம்ம 2 முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதுவும் நீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். ஓகே. ப்ராப்ளம் என்ன? எ பாடி அட்டைன்ஸ் எ ஹைட் ஈக்குவல்ஸ் டு த ரேடியஸ் ஆஃப் த எர்த் when projected from the earth's surface. So the velocity of the body with which it was projected. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாடியை ஏதோ ஒரு வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது எக்ஸாக்டாக ஆர், அதாவது எவ்வளோ ஹைட் போயிருக்குன்னா எர்த்தோட ரேடியஸ்க்கு ஈக்குவலான ஹைட் போயிருக்கு. அப்போ என்ன வெலாசிட்டியில் த்ரோ பண்ணால் அது எக்ஸாக்டாக ஆர் அப்படிங்கிற ஹைட் மட்டும் போகும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா ஆக்சுவலி இதுக்கு டெரிவேஷன் இருக்குது, பட் ஈஸியான ஷார்ட் ட்ரிக் ஃபார்ம் தான். V is equals to square root of 2gr multiplied with n divided by n plus 1. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இந்த ஷார்ட் ட்ரிக் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ல நம்ம சால்வ் பண்ணிடலாம். இல்லை n அப்படின்றது என்ன, இப்போ எனக்கு என்னன்றது சம்மோட கிவன்ல இருக்கிற n டைம்ஸ் ஆஃப் ஆர் தான். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, h is equals to rன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 1. ஆருக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்னோட வேல்யூ வந்து 1. அப்போது இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது v is equals to square root of 2gr மல்டிப்ளை எடுத்து 1 divided by 2. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் gr. சில ப்ராப்ளம்ஸில் இதுவே நமக்கு ஆப்ஷன்ஸில் இருக்கும், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஜி. பட் நமக்கு அங்கே ஸ்மால் ஜியில் இல்லை. அப்போ என்ன பண்ணால் அந்த ஸ்மால் ஜியோட ஃபார்முலா போடணும். ஸ்மால் ஜியோட ஃபார்முலா என்ன, g is equals to capital G capital M divided by R ஸ்கொயர் தானே. இங்கே என்ன அப்படின்னா எனக்கு ரூட் ஆஃப் ஜிஆர் இருக்கு. அப்போ என்ன பண்ணேன்னா இதே ஈக்குவேஷனை நான் இந்த ஜி ஒரு ஆரை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறதுல ஜி கேபிட்டல் எம் டிவைடட் பை ஆர் ஆயிருமா. அப்போ இங்கே இருக்க ரூட் ஆஃப் ஜிஆருக்கு பதிலாக நான் வி ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே போட்டுட்டு ஜிஆருக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஜிஎம் பை ஆர் போட்டுக்கலாமா. அப்போ ஜிஎம் டிவைட் பை ஆர். அப்போ இது நமக்கு தேவையான ஆன்சர் இதுதான். அப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்னா எ பாடி இஸ் ட்ராப்டு ஃப்ரம் த ஹைட் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 times த ரேடியஸ் ஆஃப் த எர்த். இந்த தடவை ஒரு பாடி வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 3r டிஸ்டன்ஸ் மேலே போயிட்டு விட்டு அங்கிருந்து ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தென் வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பாடி விச் ரீச்சிங் த சர்ஃபேஸ். அதாவது இப்போ மேலேருந்து ட்ராப் பண்ணுறாங்க, அது எக்ஸாக்டாக 3r டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி வந்ததுக்கப்புறம், அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ் ரீச் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி என்ன, இதுதான் கொஸ்டின். நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அகைன் என்ன, இப்போ எவ்வளோ வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு கேட்டாலும் ஓகே, அல்லது எவ்வளோ வெலாசிட்டி அட்டைன் ஆகும்னு கேட்டாலும் ஓகே, நமக்கு ஒரே ஃபார்முலா தான். அப்போ v is equals to square root of 2gr n divided by n plus 1. ஓகே. இங்கே நமக்கு ஹைட் எவ்வளோ கொடுத்துருவாங்க, h is equals to 3 times the radius of the earth. அப்போ எண்ணுக்கு மேலே யார் இருக்கா, 3 இருக்குது. அப்போ எண்ணுக்கு மேலே நான் 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு v is equals to square root of 2g multiplied with r. இது ஒரு 3 divided by 4 ஆயிரம் நமக்கு. அப்போ எனக்கு 4ம் 2ம் கேன்சல் ஆகிட்டு வெறும் 2 இருக்கும் நமக்கு. அப்போ எனக்கு v is equals to square root of 3 by 2 ஸ்மால் ஜி இன்ட்டு ஆர்னு எழுதுவோம். போன சம்மில் பார்த்த மாதிரியே நமக்கு இந்த தடவை v is equals to square root of 3 by 2 இந்த ஸ்மால் ஜி இன்ட்டு ஆரை நான் கேபிட்டல் எம் ஜி பை கேபிட்டல் ஆர் எழுதிக்கலாமா. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது ஆப்ஷன் 1ஓட மேட்ச் ஆகுது. தேங்க்யூ.